ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே. ஜனவரி 3 சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம கிரிவலம் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால நிறைய பக்தர்கள் வந்து இன்றைக்கி கிரிவலம் வந்திருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட கிரிவலம் பாதை போகக்கூடிய என்ட்ரன்ஸு. பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பேனர் வச்சு கிரிவல பாதை வந்து 4 மணிக்கு மேலே இருக்காது, அது போக மேலே மலையேறத்துக்கு 4:30 மணிக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் வந்து ஈவினிங் இருக்கும் அப்படின்றதுனால. பக்கத்துலேயே இன்னொரு பேனரில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட நடை திறக்கும் நேரம் மற்றும் கோவிலுக்கு வரக்கூடிய பேருந்து வழித்தட எண்களோட டீட்டெயில்ஸும் வந்து போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு இப்போ நம்ம இந்த கிரிவல பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் இந்த கிரிவல பாதையில் நடக்கும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் ஒரு வனப்பகுதி அப்படின்றதுனாலையும் சுற்றியும் மலைகளும் காடுகளும் நிறைந்த ஒரு பகுதிக்குள்ளே தான் வந்து இந்த கிரிவல பாதை இருக்கிறதுனாலையும் அதிகாலை நேரத்தில் சுத்தமான அந்த காற்றோட ஒரு அமைதியான சூழலோட நம்ம இந்த கிரிவல பாதையில் நடக்கும்போது உடம்பும் மனசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை பெறதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நான் ஃபீல் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் இந்த கோவிலுக்கு கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இதை ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் திருவண்ணாமலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கிற மாதிரியே கிரிவல பாதையில் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவலிங்கங்கள் வந்து இருக்குது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வணங்கிட்டு போகிறதையும் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து கிரிவலம் வரீங்க, இந்த சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும், வரும்போதே அதற்கு தேவையான பூஜை சாமான்களெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. மேலும் இந்த கிரிவல பாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.4 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றளவு வந்து இந்த கிரிவல பாதை வந்து இருக்குது. ஸோ ஒரு காட்டுப்பகுதி அப்படின்றதுனால நிறைய கற்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கிரிவலம் நீங்கள் போகணும் அப்படின்னா வெறும் காட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிவலம் வந்து சுற்றணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலணிகள் அணிந்து வந்து கிரிவலம் வந்து சுற்றுறதை வந்து நான் பார்த்தேன். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெறும் காட்களோட இந்த கிரிவல பாதையில் வந்து நீங்கள் சுற்றி வந்தால் தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்கிற அந்த பாத நரம்புகள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி அதற்கான பலன் வந்து கிடைக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிவலத்தோட கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலத்துலேருந்து அப்படியே கீழே வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறது. இது கிரிவல பாதையோட கடைசி பாயிண்ட்டு. நீங்கள் கோயம்புத்தூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்கன்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி கிரிவலம் வாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் மற்றும் காந்திபுரம் பகுதியிலேருந்து பேருந்து வந்து இயக்கப்படுது. ஸோ நீங்கள் பேருந்தில் கூட வந்துடலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் மூலியமாகவே இங்கே வந்து அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரிவலம் முடிஞ்சு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மலையாடி வாரத்திலேயே சூப்பராக வந்து காலை உணவு பரிமாறுறதுக்கான ஒரு இடம் தான் இது. சுட சுட வந்து சக்கரை பொங்கலும் பொங்கல் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மலை மேலே இருக்குது. ஸோ அங்கே போகிறவங்க போகலாம், அப்படி இல்லைனா வீட்டுக்கு போகிறவங்க போகலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கிரிவலம் வரணுன்னா சிவனுக்கு உகந்த நாளான பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கிரிவலம் வந்து இங்கே வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே. அதனால் வந்து இன்றைக்கி கிரிவலம் வந்து இங்கே வந்திருக்கிறோம். நம்ம திருவாதிரை அப்படின்றதுனால சூப்பராக இருந்துச்சு. இந்தா முருகா, அது சாப்பிட்டுட்டு தான் வரும் போல இருக்குது ஃபுல்லாக. இந்தா முருகன் வாகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு கொடுத்தோம். அது அழகாக வந்து சூப்பராக வாங்கி நம்மக்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகுது. ஸோ இந்த பாக்கியம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை எனக்கு.
நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு உணவு, மயில் வந்து நம்மளை பார்த்தோன்னே ஓடிடும். ஆனால் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அழகாக நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு அது போய் சாப்பிடுது. மலை மேலே ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு இதுதான். ஸோ இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு மேலே வந்து ஏறுறதுக்கான வழி வந்து இங்கே இப்படி கூட தான் போகணும். வழியிலே இந்த மாதிரி சிவன் ஸ்டாச்சு வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 படிக்கட்டுகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் மலை மேலே ஏறுறதுக்கு. தர்மலிங்கேஸ்வரர் கோவில் பாதி வந்து ஏறி முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க, அப்படியே வியூ. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு, அதுவும் ரயில் அந்த நேரத்தில் போச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிவல பாதை. மேலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது. இன்னும் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். மகாபாரதத்தில் வரக்கூடிய பாண்டவர்களில் ஒருவரான தர்மன் வனவாசம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை வணங்கி போனதுனால இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் கோவை மாவட்டம் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ மேலே போக போக கிளைமேட்டு அப்படியே வேறு லெவலில் மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோயில் மேலே வந்து வந்தாச்சு. ஒரு 1/2 hour படிக்கட்டு ஏறி வந்து வந்தோம் அப்படின்னா மேலே வந்து வந்துடலாம். செம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷனு. இது வந்து ஊட்டியா இல்லை கோயம்புத்தூரானே தெரியல, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாகியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கோவில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவபெருமான் வந்து நல்லா பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சுது. க்ரௌடு இருக்குது, பட் அது வந்து க்ரௌடாக மாதிரி நமக்கு வந்து ஃபீல்லாம் ஆகவே ஆகாது. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா ஃபுல்லாக ஃபாகு. இது வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே மதுக்கரைன்ற ஒரு ஊருக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி இருக்குது அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. காலையில் 8 மணிக்கு நம்ம வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காரே இல்லை. இப்போ வந்து மணி 10:30 மணி. பார்த்தோன்னே எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2.5 hours கிரிவலம் ப்ளஸ் மேலே கோயிலுக்கு போய்ட்டு சாமி தரிசனமும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏறும்போது ஒரு 40 minutes ஆகுது. ஆனால் இறங்குறது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் கடற்கடன்னு இறங்கிற முடிஞ்சிருது. ஏன்னா படியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. மேலே கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. கிரிவலம் சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes to ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். மெதுவாக நடந்தோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். வேகமாக நடந்தோன்னா ஒரு 45 minutes வந்து முடிச்சிடலாம். பாதை வந்து பார்த்திங்கன்னா காட்டு பாதை தான். செருப்பு முடியாதவங்க செருப்பு போட்டுக்கிடுங்க, பட் செருப்பை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோட இருக்கக்கூடிய அந்த மலையை தான் வந்து சுற்றுறோம். அப்படின்றதுனால செருப்பு இல்லாமல் சுற்றினா கொஞ்சம் புண்ணியம் அப்படின்றது வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த தர்மலிங்கேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு கிரிவலத்துக்கு ஒரு தடவை வந்து போங்க, நல்லதே நடக்கும். கிரிவல பாதை வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இடம் அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு சீக்கிரமாக கிரிவலம் சுற்றிட்டு சாமி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தோன்னா காலையில் உணவு உண்டு, சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட சேனலை. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சந்திப்போம். நன்றி.